தைப்பிங் சிறைச்சாலையில் பல கைதிகள் தாக்கப்பட்டதாகவும் ஒரு கைதி இறந்துவிட்டதாகவும் கூறப்படுவது தொடர்பில் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் சிறைச்சாலை அதிகாரிகள் 2 உட்பட 82 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுடன் தைப்பிங் சிறைச்சாலை கைதிகளிடமும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டவர்களிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டதாக பேராக் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டிசிபி ஜுல்கிஃப்லி ஷரியட் கூறினார். ஜனவரி 17ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பில் ஏராளமான புகார்களை நாங்கள் பெற்றோம். அவற்றுள் போலீஸ் புகார்களும் அடங்கும் என்று அவர் கூறினார். தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைமையகம் இந்த சம்பவத்தை விசாரிக்கிறது. மேல் விசாரணைக்காக இந்த வழக்கு தேசிய போலீஸ் படைத்தலைவர் புக்கெட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் ஆகியோர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். இந்த சம்பவம் பற்றி நிறைய புகார்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இதை புக்கெட் அமான் கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்வோம். அணுக்கமான விசாரணை தொடரும் என்று அவர் மேலும் சொன்னார். விசாரணை பூர்த்தியாகி உண்மை நிலவரம் கண்டறியப்பட்ட பிறகு பத்திரிகை அறிக்கை வெளியிடப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த ஜனவரி 17ஆம் தேதி பெறப்பட்ட புகார் தொடர்பில் இப்போது புலன் விசாரணை நடக்கிறது. குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரணை நடத்தப்படுகிறது என்று அவர் கூறினார். மேற்கு கரை நெடுஞ்சாலையில் தைப்பிங் ஸ்லாத்தான் டோல் சாவடியில் நேற்று 2025 சீன புத்தாண்டை முன்னிட்டு நடந்த சாலை பாதுகாப்பு இயக்கத்தின் போது அவர் நிருபர்களிடம் பேசினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.